ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்குறது 12th மேக்ஸ் எக்ஸைஸ் 5.2. இந்த வீடியோவில் எக்ஸைஸ் 5.2 மொத்தமாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா அப்படின்னு கொடுத்துட்டு ஃபோக்கஸ் வந்து 4,0, டைரக்ட்ரிக்ஸ் வந்து x = -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோக்கஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஃபோக்கஸில் ஒய்யோடைய வேல்யூ 0 அப்படின்னு இருக்குது. ஸோ ஒய்யோடைய வேல்யூ 0 அப்படின்னா என்னுடைய பேரபோலா வந்து எய்தர் ரைட் ஹேண்ட் சைட் பேரபோலாவாக இருக்கும், இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேரபோலாவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது +4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அது ரைட் ஹேண்ட் சைட் பேரபோலா தான். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பேரபோலா போட்டாச்சு. ஃபோக்கஸுடைய ஃபார்முலா வந்து நமக்கு பேரபோலாவுக்கு a,0, டைரக்ட்ரிக்ஸ்க்கு x = -a. அதாவது ஃபோக்கஸ்க்கு +a வந்துச்சுன்னா டைரக்ட்ரிக்ஸ்க்கு -a வரும், ஃபோக்கஸ்க்கு -a வந்துச்சுன்னா டைரக்ட்ரிக்ஸ்க்கு +a வரும். ஏன் நம்ம இங்கே x அப்படின்னு போட்டிருக்கோம்னா இந்த பேரபோலா x ஆக்சிஸில் இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைட் பேரபோலா ஃபார்முலா என்னதுன்னா y² = 4ax. ஃபோக்கஸோடைய வேல்யூ a,0 அப்படின்னு போட்டிருக்கோம். கொஷனில் 4,0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணால் a உடைய வேல்யூ வந்து 4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y² = 4 a உடைய வேல்யூ 4 x, y² = 16x அப்படின்றது கிடச்சிரும். அடுத்து செகண்ட் சம்மில் பாசிங் த்ரூ 2,-3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சிமெட்ரிக்கல் அபவுட் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக்கல் அபவுட் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எதர் அப்வர்ட் பேரபோலாவாக இருக்கணும், இல்லைனா டவுன்வர்ட் பேரபோலாவாக இருக்கணும். கொஸ்டினில் பாசிங் த்ரூ பாயிண்ட் ஒன்று 2,-3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2,-3ன்றது எத்தனாவது குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4th குவாட்ரண்ட்டில் வருது. ஸோ 4th குவாட்ரண்ட்டில் வருதுனாலே ஆப்வியஸாக அது டவுன்வர்ட் பேரபோலா தான். டவுன்வர்ட் பேரபோலா போட்டேன். பாசிங் த்ரூ பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸுக்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் எந்த லிங்க்குமே கிடையாது. ஸோ அதை வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. x² = -4ay, அதாவது டவுன்வர்ட் பேரபோலோடைய ஃபார்முலா நான் எழுதிட்டு x² = -4ay. பாசிங் த்ரூ பாயிண்ட்னு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸோடைய வேல்யூ 2, ஒய்யோடைய வேல்யூ -3 எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸோடைய வேல்யூ நம்ம 2 போட்டோம் அப்படின்னா 2² 4 ஆகிடும், ஈக்குவல்ஸ் டு -4a. ஒய்யோடைய வேல்யூ வந்து -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -3 போட்டுக்கோங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4a = 4/3 அப்படின்றது கிடச்சிரும். இந்த 4a = 4/3 எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா x² = -4/3 × y அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து தேர்ட் சம்மில் வேர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் வந்து நமக்கு 4,-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இது எந்த ஆக்சிஸ் பேரபோலா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் இங்கே 0 அப்படின்ற டேர்மே இல்லை. ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக் அப்படின்னா, இங்கே பாருங்கள், வேர்டெக்ஸ் எக்ஸோடைய வேல்யூ 1ன்னு இருக்குது, ஃபோக்கஸ் எக்ஸோடைய வேல்யூ 4ன்னு இருக்குது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் வேல்யூ சேஞ்சே ஆகலை. ஸோ ஒய் ஆக்சிஸில் வேல்யூ சேஞ்ச் ஆகலை, எக்ஸ் ஆக்சிஸில் தான் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றனால இதை நம்ம டேரெக்டாகவே எக்ஸ் ஆக்சிஸ் பேரபோலா அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் தான் இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பேரபோலான்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் வேர்டெக்ஸ் கொடுத்ததுனால ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்முலாவாக y - k² = 4ax - h அப்படின்னு போட்டுருவோம். ஒருவேளை வேர்டெக்ஸ் இல்லைனா y² = 4ax நிறுத்திக்கணும். ஸோ கொஷனில் வேர்டெக்ஸ் கொடுத்ததுனால y - k² = 4ax - hன்னு போட்டாச்சு. இப்போது a உடைய வேல்யூ வேணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வேர்டெக்ஸ் இருக்கிறதுனால a வேல்யூ நீங்கள் டேரெக்டாக எழுத முடியாது. a வேல்யூ கண்டுபிடிக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1லேருந்து 4 எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, 4 - 1 which is 3. அப்போ a உடைய வேல்யூ எனக்கு 3 அப்படின்றது கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம், y - k, கேன்றது வேர்டெக்ஸோடைய வேல்யூ -2 அப்படின்றது. ஸோ நமக்கு +2 அப்படின்னு ஆகிடும். the whole square equals to 4 × a உடைய வேல்யூ 3, x - h, வேர்டெக்ஸோடைய h வேல்யூ என்னது 1. ஸோ 1 அப்படின்றதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ y + 2 the whole square equals to 4 × 3 வந்து 12, x - 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்த சம், n பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் 4,-8 and 4,8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு 4,-8 and 4,8 அப்படின்னு கொடுக்கும்போது என்னோடய எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடில் பேரபோலா இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னா என்னதுன்னா, அது ஒரு லைன். இந்த லைன் பேரபோலாவுடைய 2 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணும். பேரபோலாவுடைய 2 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு எது வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னா ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். அப்போது அவங்க கொடுத்துருக்காங்க 4,-8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டு. ஆப்வியஸாக அது கீழே தான் வரும், ஏன்னா நெகட்டிவில் இருக்கிறதுனால அது கீழே தான் வரும்.
4,8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மேலே தான் வரும், ஏன்னா பாசிட்டிவில் இருக்குது மேலே தான் வரும். இந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்றதுனால இதை நான் 4,0 அப்படின்னு போடுவேன். ஏன் வந்து நான் 0 போடுறேன், ஒய் ஆக்சிஸ்க்கு ஏன் இங்கே 0 போடுறேன் அப்படின்னா, ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்யோடைய வேல்யூ 0. இன்னொன்று பாருங்கள், இந்த 4 வேல்யூ கீழே போடும்போது 4ஆக தான் இருக்குது, அப்போ நடுவில் போடும்போது நமக்கு 4 தான் வரும். ஆப்வியஸாக நமக்கு தெரியும் ஃபோக்கஸுடைய ஃபார்முலா என்னது, a,0. அப்போ நமக்கு a உடைய வேல்யூ என்ன கிடச்சிருச்சு, 4. ரைட் ஹேண்ட் சைட் பேரபோலோடைய ஃபார்முலா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. ஸோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 இன்ட்டு a உடைய வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. 4 இன்ட்டு 4 வந்து 16. ஸோ 16x அப்படின்றது வந்துடும். இப்போ அடுத்து செகண்ட் கொஷனில் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் ஃபார்முலா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபோக்கஸ்க்கு வந்து ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, டைரக்ட்ரிக்ஸ்க்கு ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. அண்ட் இந்த இ கண்டுபிடிக்கிறதுக்கு எலிப்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் 1 மைனஸ் e ஸ்கொயர் அப்படின்றது. ஹைப்பர்போலாக்கு இந்த ஃபார்முலா மட்டும் மாறும், b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ எலிப்ஸ்க்கு ஃபோக்கஸ் ஃபார்முலா என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e, வேர்டெக்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் a. இதை 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம்குள்ளே போகலாம். கொஷனில் ஃபோக்கை அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக இங்கே ஒய் ஆக்சிஸ் வேல்யூ 0 அப்படின்றதுனால இது எக்ஸ் ஆக்சிஸ் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் எலிப்ஸாக போட்டாச்சு. ஃபோக்கஸோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0 அப்படின்றது. ஏஇக்கு நேராக நமக்கு 3 இருக்குது, அப்போ ஏஇ ஈக்குவல்ஸ் டு 3 அப்படின்றத போட்டாச்சு. இப்போது இ உடைய வேல்யூ, அதாவது எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இ உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஏ உடைய வேல்யூ 6 அப்படின்றது கிடச்சிருக்கு. எனக்கு ஏ வேல்யூ கிடச்சிருச்சு. எலிப்ஸோடைய ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. நான் இங்கே எக்ஸுக்கு கீழே ஏ போட்டதுக்கு காரணம், இது எக்ஸ் ஆக்சிஸ் எலிப்ஸ் அப்படின்றதுனால எக்ஸுக்கு கீழே ஏ போடுறேன். இதுவே ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒய்க்கு கீழே ஏ போட்டிருக்கணும். இந்த ஃபார்முலாவில் நான் ஏ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் இந்த பி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கல. அதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர். அதை யூஸ் பண்ண போகிறேன். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ உடைய வேல்யூ 6, நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா 36, 1 மைனஸ் இ ஸ்கொயர், இ உடைய வேல்யூ 1/2, ஸ்கொயர் பண்ணால் 1/4 அப்படின்றது கிடைக்கும். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 36 இன்ட்டு, இதை நம்ம எல்சியம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா 3/4 அப்படின்றது வரும். கேன்சல் பண்ணால் 9, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 27 அப்படின்னு வந்துருச்சு. டேரெக்டாக ஃபார்முலா போட வேண்டியதான், எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் வந்து 36 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் வந்து 27 ஈக்குவல்ஸ் டு 1. இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுது, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வேல்யூ 0, ஒய் ஆக்சிஸில் தான் வேல்யூவே இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ 0 அப்படின்னாலே இது ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸ் தான். ஸோ ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸையும் போட்டாச்சு. அண்ட் ஃபோக்கையோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அகெயின் ஏன் எக்ஸ் ஆக்சிஸில் 0 போடுறேன்னா இது ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸாக இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ 0வாக தான் இருக்கும். என் பாயிண்ட்ஸ் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வேர்டெக்ஸ். வேர்டெக்ஸோடைய ஃபார்முலா நம்ம ஏன்னு சொன்னோம், இது அகெயின் ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸ் அப்படின்றதுனால 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படின்றது வந்துடும். கம்பேர் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஏஇயோடைய வேல்யூ வந்து 4ன்னு கொஷினில் இருக்குது, ஏவுடைய வேல்யூ வந்து 5ன்னு இருக்குது. ஸோ ஏவுடைய வேல்யூ 5. இப்போது இந்த இதை வச்சு நம்மளால் இ வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏவுடைய வேல்யூ 5 எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 இன்ட்டு இ ஈக்குவல்ஸ் டு 4, இ இஸ் ஈக்குவல்ஸ் டு 4/5 அப்படின்னு வரும். அகெயின் நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸு. ஸோ ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. ஏன் ஒய்க்கு கீழே ஏ போடுறேன் அப்படின்னா இது ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸ் அப்படின்றதுனால ஒய்க்கு கீழே ஏ போடுறேன். எனக்கு ஆல்ரெடி ஏவுடைய வேல்யூ 5ன்னு தெரியும், இந்த பி ஸ்கொயர் வேல்யூ தெரியாது. ஸோ அகெயின் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் வந்து 25 ஆகிடும், 1 மைனஸ், இப்போ நான் இஎஸ் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 16 டிவைட் பை 25. ஸோ எல்சிஎம்லாம் எடுத்துக்கலாம். எல்சிஎம்லாம் எடுத்தோம் அப்படின்னா 25 இன்ட்டு 9/25 அப்படின்னு வரும். 25 கேன்சல் ஆகிடும். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9. ஸோ எனக்கு இங்கே பி வேல்யூ கிடச்சிருச்சு, ஏ வேல்யூ கிடச்சிருச்சு. எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் வேல்யூ 9
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஏ வேல்யூ ஆல்ரெடி கொஷின்லேயே 5 கொடுத்துருக்காங்க. 5 ஸ்கொயர் வந்து 25 ஈக்குவல்ஸ் டு 1. இப்போ அடுத்த கொஸ்டின், லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றத 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா என்னது அப்படின்னா 2b ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஈக்குவல்ஸ் டு 8 அப்படின்னு போட்டாச்சு. இப்போது இதில் லைட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பி ஸ்கொயர் வேல்யூ வந்து எழுதுகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிவிஷனில் இருக்கிற ஏ அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ பி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 4a அப்படின்றது கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி ஸ்கொயரோட வேல்யூ 4a அப்படின்ருக்கு, ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர், இ உடைய வேல்யூ 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா 9/25 அப்படின்னு வரும். இங்கே ஒரு ஏவும் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்ட்டு 16 டிவைடட் பை 25 அப்படின்னு வரும். ஸோ எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 25 இன்ட்டு 4 வந்து 100 ஆகிடும், டிவைடட் பை 16 அப்படின்றது கிடச்சிருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ஏ கிடச்சிருச்சு. இந்த ஏ எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு பி ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4a அப்படின்னு இருக்குது, 4 இன்ட்டு ஏ உடைய வேல்யூ 100/16 அப்படின்னு இருக்குது. ஸோ 100 டிவைடட் பை 16 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸு, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 25. இது ஒரு எக்ஸாக்சிஸ் எலிப்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸாக்சிஸ் எலிப்ஸோடைய ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. ஏ வேல்யூ பி வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து அதே மாதிரி கொஷின், லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2b ஸ்கொயர் டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருக்குது. அகெயின் அதே மாதிரி பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிவிஷனில் இருக்கேன் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், 4a டிவைடட் பை 2, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2a அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். இப்போது கொஷினில் இங்கே ஃபோக்கையும் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபோக்கையை பாயிண்ட்டாக கொடுக்காம டிஸ்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கையை டிஸ்டன்ஸாக கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஃபோக்கைக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை தான் அவங்க 4√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வெறும் ஏஇ எடுக்கக்கூடாது, 2ae அப்படின்னு எடுக்கணும். பாயிண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக ஏஇனே எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் டிஸ்டன்ஸாக கொடுக்கும்போது ஒரு எலிப்ஸ்க்கு 2 ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அதை நான் 2ae அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏஇயோடைய வேல்யூ வந்து நமக்கு 2√2 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ அகெயின் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவை போட்டு இந்த ஏ ஸ்கொயர் எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க. பி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 2a அப்படின்னு தெரியுது, ஏ ஸ்கொயர் வேல்யூ தெரியாது, மைனஸ் ஏஇ வேல்யூ வந்து 2√2 அப்படின்னு இருக்குது. இந்த 2√2வை நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 2 ஸ்கொயர் வந்து 4, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி 2 ஆகிடும், விச் வில் பிகம் 8. இப்போ இந்த ப்ளஸ் 2a இந்த பக்கம் எடுத்துருவாங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போது இந்த ஈக்குவேஷனை நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன் அப்படின்னா ஏக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஒன்று ஏ உடைய வேல்யூ 4, இன்னொன்று ஏ உடைய வேல்யூ -2. -2ன்றது நாட் பாசிபிள், ஏ கேனாட் பி நெகட்டிவ் அப்படின்றதுனால -2 வந்து நாட் பாசிபிள். ஏ உடைய வேல்யூ 4 தான். இந்த ஏ உடைய வேல்யூ 4 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பி ஸ்கொயர் எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 அப்படின்னு வரும். ஸோ இது என்ன ஆக்சிஸ் பேரபுலானா ஒய் ஆக்சிஸ் பேரபுலா, இது என்ன எலிப்ஸ்னா ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸு. ஸோ ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பி ஸ்கொயர் வந்து 8 ஆகிடும், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் வந்து 16 ஆகிடும், ஈக்குவல்ஸ் டு 1. இப்போ அடுத்து ஹைப்பர்போலா. தேர்ட் கொஷின், ஹைப்பர்போலாவுக்கும் அதே ஃபார்முலாஸ் தான், சேம் ஃபார்முலாஸ், பட் அந்த பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மட்டும் மாறும். இவ்வளோ நேரம் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருந்தோம். ஹைப்பர்போலாவுக்கு பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் -1. மற்றபடி ஃபோக்கஸ் ஃபார்முலா, டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா, லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா எல்லாமே சேம் தான். இங்கே நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸில் ஒய்யோடைய வேல்யூ வந்து 0ல் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக இது வந்து ஒரு எக்ஸாக்சிஸ் ஹைப்பர்போலா தான். இங்கே ஹைப்பர்போலா எழுதும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். எலிப்ஸ்க்கு ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு இருந்துச்சு. எது மேஜர் ஆக்சிஸோ அங்கே நம்ம ஏ ஸ்கொயர் போட்டோம், கரெக்டாக? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைப்பர்போலா ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இங்கே எது பாசிட்டிவாக இருக்கோ அதான் மேஜர் ஆக்சிஸ்,
எது நெகட்டிவாக இருக்கோ அது மைனர் ஆக்சிஸ் அப்படின்றத நம்மளே புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு தான் வேல்யூ இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு மேஜர் ஆக்சிஸ் அப்படின்றதுனால எக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் ஒய் வந்து நெகட்டிவாகவும் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், இந்த கொஷனில் எக்ஸுக்கு தான் வேல்யூ இருக்குது, ஒய்யோடைய வேல்யூ 0 இருக்குது. அப்போ இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஹைப்பர்போலான்னு தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் ஆக்சிஸ் ஹைப்பர்போலான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எக்ஸு பாசிட்டிவாக இருக்கணும், ஒய் வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஸோ அகெயின் ஃபோக்கை வேல்யூலாம் மாறாது. ஏஇ வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடைய வேல்யூ அதாவது எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கொஷினில் இருக்குது 3/2. நான் 3/2 அப்படின்றத போட்டுக்கிறேன். அப்போ உடைய வேல்யூ வந்து 4/3 அப்படின்னு கிடச்சிருச்சு. வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் பி கண்டுபிடிக்க b² = a², e² - 1 ஃபார்முலா போடுறேன். b² = a ஸ்கொயர் பண்ணால் 16/9, e² பண்ணால் 9/4 - 1. எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் b² = 20/9 அப்படின்றது வந்துடும். என்கிட்ட b² இருக்குது, வேல்யூ இருக்குது, எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் x² / a² - y² / b² = 1. x² / a², இப்போ நான் ஏவை ஸ்கொயர் பண்ணால் 16/9 அப்படின்னு வரும். மைனஸ் y² / b² வேல்யூ டேரெக்டாகவே தெரியும், 20/9 = 1. ரெண்டுத்தையும் 9 தூக்கி நியூமரேட்டரில் போட்டுருங்க. இப்போ அடுத்து கொஷனில் ஹைப்பர்போலா கொஷனில் சென்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோக்கை வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ வந்து 0வாக இருந்தது அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் ஹைப்பர்போலான்னு சொல்லிடணும். ஒய் ஆக்சிஸ் வேல்யூ வந்து 0வாக இருந்தது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஹைப்பர்போலான்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே ரெண்டுமே வந்து 0வாக இல்லை. ஆல்ரெடி இது மாதிரி இதில் பேரபோலா சம் ஒன்று போட்டோம் இல்லையா? இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம்னா சென்டர் வேல்யூ எக்ஸோடைய வேல்யூ 2, ஃபோக்கையில் எக்ஸோடைய வேல்யூ 8. எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் ஒய் ஆக்சிஸில் வேல்யூ சேஞ்ச் ஆகலை. எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றதுனால இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஹைப்பர்போலா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ அகெயின் ஃபார்முலா x - h the whole square divided by a square minus y - k the whole square divided by b square equals to 1. x axis பாசிட்டிவாகவும் y axis நெகட்டிவாகவும் போட்டேன். ஏன் hk போடுறோம் அப்படின்னா கொஷனில் சென்டர் இருக்குது, அதனால் hk போடுறோம். இப்போ ஃபோக்கையோடைய வேல்யூ வந்து ஏஇ இல்லையா? இந்த ஏஇ வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். 2லேருந்து 8 போயிருக்கு. ஸோ 8 - 2 வந்து நமக்கு 6. ஸோ ஏஇ வேல்யூ வந்து 6. டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்ம்னா நமக்கு ஏ/இ வேல்யூ வந்து நம்ம 4ன்னு எடுத்துடக்கூடாது. ஏன் 4ன்னு எடுக்கக்கூடாதுன்னா இங்கே சென்டர் வேல்யூ இருக்குது இல்லையா? சென்டர் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம ஃபோக்கஸை சப்ராக்ட் பண்ணி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் டைரக்ட்ரிக்ஸையும் சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும். இங்கே டைரக்ட்ரிக்ஸ் வேல்யூ எவ்வளோ 4, இங்கே சென்டரில் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ 2. ஸோ 4 - 2 வந்து நமக்கு 2 ஆகிடும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், டைரக்ட்ரிக்ஸ் வேல்யூ வந்து 4. நான் ஏன் இதை சென்டரோட எக்ஸ் வேல்யூ அதாவது 2ல் மட்டும் சப்ராக்ட் பண்ணுறேன், 1ல் சப்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா இந்த டைரக்ட்ரிக்ஸ் கரெக்டாக பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போது சென்டரோட எக்ஸ் வேல்யூ வச்சு தான் சப்ராக்ட் பண்ணணும், ஒய் வேல்யூ வச்சு சப்ராக்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஏஇ வேல்யூ இருக்குது, a/v வேல்யூ இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது a/e divided by ae equals to 2/6 அப்படின்றது வந்துடும். ஸோ ஏவும் கேன்சல் ஆகிடும். 1/e² = 1/3 அப்படின்றது வரும். அப்போ e² = 3, e √3 அப்படின்னு வந்துருச்சு. இந்த e √3 எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஈக்குவேஷன் வேணால் போடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் போடலாம், செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் போடலாம். நான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் போடுறேன். இதான் எனக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஸோ a/√3 = 2. ஏவுடைய வேல்யூ நமக்கு 2√3 அப்படின்னு கிடச்சிரும். ஏ வேல்யூயும் கிடச்சிருச்சு, நமக்கு இ வேல்யூயும் கிடச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு b² ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா பி வேல்யூயும் கிடச்சிரும். b² = a². ஏவுடைய வேல்யூ நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 2² 4, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆனால் 3 ஆகிடும். ஸோ இட் வில் பிகம் 12. இயை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி நமக்கு 3 அப்படின்றது வந்துடும். ஸோ 12 × 2ன்னு வரும். 12 × 2 வந்து நமக்கு 24. ஸோ ஃபார்முலா x - h the whole square minus y - k the whole square a² b² = 1 இருக்குது. x - h வேல்யூ கொஷனில் 2ன்னு கொடுத்துருக்காங்க, 2 the whole square divided by அகெயின் ஏவை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 12 அப்படின்றது வரும். மைனஸ் y - k the whole square divided by b² வந்து 24 நமக்கு தெரியும், ஈக்குவல்ஸ் டு 1. சாரி, இங்கே நான் k வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணல. k உடைய வேல்யூ நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க.
k உடைய வேல்யூ கொஷின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே கேக்கு பதிலாக 1 அப்படின்றத போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து பாசிங் த்ரூ 5, -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசிங் த்ரூ அப்படின்னா அது எக்ஸோடைய வேல்யூ அண்ட் ஒய்யோடைய வேல்யூ. லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா 2a, அதாவது லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் வந்து 2a. லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2a is equals to 8, a உடைய வேல்யூ 4ன்னு கிடச்சிருச்சு. இங்கே நல்லா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலோடைய ஜென்ரல் ஃபார்முலா x² / a² - y² / b² = 1. a உடைய வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x² / 16 - y² / b² = 1. இப்போ இந்த b கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. b² = a² e² - 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எசென்ட்ரிசிட்டி வேணும். எசென்ட்ரிசிட்டி பற்றி கொஸ்டினில் எந்த ஒரு டேட்டாவுமே கொடுக்கல. ஆனால் பாசிங் த்ரூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 5² 25 ஆகிடும். மைனஸ் ஒய்க்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இட் வில் பிகம் 4 / b² = 1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 25 / 16 - 1 = 4 / b². எல்சிஎம்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது 9 / 16 = 4 / b² அப்படின்னு வரும். ஸோ ஆஃப்டர் டேக்கிங் எல்சிஎம் அண்ட் ஆஃப்டர் மல்டிப்ளையிங் b² வேல்யூ 64 / 9 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஃபார்முலா x² / a² வேல்யூ 16 மைனஸ் y² / b² வேல்யூ 64 / 9 = 1ன்னு வரும். இந்த 9 எடுத்து மேலே போட்டுருங்க. அடுத்து கொஷின் நம்பர் 4. ஃபைண்ட் த வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. y² = 16x அப்படின்னு இருக்கு. y² = 16x அப்படின்னா இது ரைட் ஹேண்ட் சைட் பேரபோலா. ரைட் ஹேண்ட் சைட் பேரபோலா அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் தான் ஃபோக்கஸ் வரும். ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்யோடைய வேல்யூ 0. பேரபோலாக்கு ஃபோக்கஸோடைய வேல்யூ a. ஃபோக்கஸோடைய வேல்யூ +a அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸோடைய வேல்யூ -a. ஸோ a, 0, x = -aன்னு போட்டாச்சு. லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் வேல்யூ 4a அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ரைட் ஹேண்ட் சைடு பேரபோலா என்னென்னா y² = 4ax. 4aக்கு நேராக 16 இருக்குது. அப்போது 4a = 16, a உடைய வேல்யூ 4. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4, 0, x = -4, 4a வேல்யூ 16. இப்போ அடுத்து y² = 24y அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸில் இருக்கிறதுனால இது ஒரு அப்வர்ட் பேரபோலா. ஸோ அப்வர்ட் பேரபோலான்னு போட்டாச்சு. ஃபோக்கஸ் வந்து ஆன் தி ஒய் ஆக்சிஸில் வருது. ஆன் தி ஒய் ஆக்சிஸ் எக்ஸோடைய வேல்யூ வந்து 0. ஸோ 0, +a. டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் வேல்யூ +a, டைரக்ட்ரிக்ஸ் வேல்யூ -a தான் இருக்கும். ஸோ y = -aன்னு போட்டாச்சு. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a. இப்போது நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா x² = 4ay. 4aக்கு நேராக 24 இருக்குது. அப்போ a உடைய வேல்யூ 6. அப்போ 0, 6, y = -6, 4a உடைய வேல்யூ வந்து 24. இப்போ அடுத்து y² = -8x அப்படின்னு இருக்குது. ஸோ மைனஸில் இருக்குது அண்ட் y² இருக்குது. அப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேரபோலா தான். ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்யோடைய வேல்யூ 0. நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுனால ஃபோக்கஸ் வந்து -a அப்படின்னு ஆகிடும். ஃபோக்கஸ் வந்து -aனா டைரக்ட்ரிக்ஸ் வந்து +a தான் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் வந்து -a, 0, டைரக்ட்ரிக்ஸ் வந்து x = a, லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a. y² = -4ax கம்பேர் பண்ணால் -4aக்கு நேராக -8 இருக்குது. அப்போ 4a = 8, a உடைய வேல்யூ 2. a உடைய வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -2, 0, x = 2, 4a உடைய வேல்யூ வந்து 8. இப்போ அடுத்து இது ஒரு பேரபோலா ஈக்குவேஷன். ஆனால் இது ப்ராப்பராக வந்து எனக்கு பேரபோலா ஈக்குவேஷனாக இல்லை. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா x² - 2x, இந்த மீதி இருக்கிற டேர்ம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. -8y - 17 அப்படின்னு வரும். இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணால் x² பாதி x -1 2 பாதி 1 த ஹோல் ஸ்கொயர். அதாவது x² பாதி எக்ஸ்ன்னு போட்டுருணும். இந்த 2 பாதினது 1 த ஹோல் ஸ்கொயர் போட்டு இங்கே என்ன சைன் இருந்தாலுமே வெளியே மைனஸ் தான் போடணும். 1 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 = -8y - 17. x - 1 the whole square equals to -1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். -1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +1 ஆகிடும். ஸோ இட் வில் பிகம் -16.
எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -8 காமனாக வெளியே எடுத்தால் ஒய் ப்ளஸ் 2 அப்படின்றது வரும். எக்ஸில் ஸ்கொயர் இருக்குது அண்டு மைனஸ் இருக்குது. எக்ஸில் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா எய்தர் இது அப்வர்ட் பேரபோலாவாக இருக்கணும் இல்லை டவுன்வர்ட் பேரபோலாவாக இருக்கணும். மைனஸ் சைன் வந்துட்டதுனால இது ஒரு டவுன்வர்ட் பேரபோலா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். வேர்டெக்ஸ் இங்கே இருக்குது. வேர்டெக்ஸ் வேல்யூ வந்து h, எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஹெச், ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறது கே. இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் -1 அப்படின்னு இருக்குது. எப்பயுமே வேர்டெக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சைனை மாற்றி எடுத்துருங்க. -1னா +1 எடுத்துடணும். இங்கே +2 இருக்குது, -2 அப்படின்னு எடுத்துருங்க. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதர் அப்வர்ட் பேரபோலாவாக இருக்கணும் இல்லை டவுன்வர்ட் பேரபோலாவாக இருக்கணும். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால இது ஒரு டவுன்வர்ட் பேரபோலா. டவுன்வர்ட் பேரபோலா அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகே, டவுன்வர்ட் பேரபோலா அப்படின்னா த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஆன் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ 0, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றதுனால 0, -a அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபோக்கஸ் வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா டைரக்ட்ரிக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்கும். ஸோ +a அப்படின்னு போட்டாச்சு. 0, 4a இருக்க வேண்டிய இடத்துல இங்கே 8 இருக்குது. அப்போ 4a is equal to 8னா a உடைய வேல்யூ வந்து 2, 0, -2 அப்படின்னு போட்டுக்கணும். ஆனால் இந்த சம்மில் சென்டர் இருக்குது அப்படின்றதுனால சென்டர் கூட இந்த ஃபோக்கஸ் வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இங்கே 1 இருக்கா, 1 + 0 will become 1. -2 இருக்கா, இங்கே ஒரு -2 இருக்கா, -2 -2 will become -4. இப்போ அடுத்து y is equals to அகெயின் a உடைய வேல்யூ வந்து நமக்கு 2 அப்படின்றது தெரியும். இப்போ சென்டர் வேல்யூ இருக்கிறதுனால சென்டர் வேல்யூ கூட இதை நம்ம ஆட் பண்ணணும். எந்த வேல்யூ எடுத்து ஆட் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட h வந்து 1ன்னு இருக்குது, k வந்து -2ன்னு இருக்குது. நான் 1 ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா 1ன்றது எக்ஸ் ஆக்சிஸோடைய வேல்யூ. -2 தான் எடுத்து ஆட் பண்ணுவேன், ஏன்னா என்னுடைய டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. 2 - 2 will become 0. அப்போ டைரக்ட்ரிக்ஸோடைய வேல்யூ வந்து 0. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a. a உடைய வேல்யூ வந்து நமக்கு 2ன்னு தெரியும். அப்போ லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் will become 8. அடுத்து அதே தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணோம். y ஸ்கொயரில் பாதி y, -4ல் பாதி 2 த ஹோல் ஸ்கொயர். உள்ளே என்ன சைன் இருந்தாலுமே வெளியே மைனஸ் போடணும். 2 ஸ்கொயர் வந்து 4 ஈக்குவல்ஸ் டு 8x - 12. -4 அந்த பக்கம் போச்சுன்னா +4 ஆகிடும், which will become 8x - 8. ஸோ y - 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 காமனாக வெளியே எடுத்தால் x - 1 அப்படின்னு வரும். ஒய்யை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எது ரைட் ஹேண்ட் சைடு பேரபோலாக இருக்கும் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேரபோலாக இருக்கும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இது ஒரு ரைட் ஹேண்ட் சைடு பேரபோலா அப்படின்றது எனக்கு தெரியுது. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஒய்யோடைய வேல்யூ 0, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால +a. ஃபோக்கஸ் வந்து +aவாக இருக்குன்னா டைரக்ட்ரிக்ஸ் வந்து -aவாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸோடைய வேல்யூ a, 0 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. டைரக்ட்ரிக்ஸோடைய வேல்யூ x is equal to -a அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போது இந்த கொஷினில் வேர்டெக்ஸ் இருக்கிறதுனால h, k அப்படின்றத போட்டுருங்க. ஹெச்ன்றது எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ. எக்ஸுக்கு பக்கத்தில் -1 இருக்குது. யூஸ்வலாக சைனை மாற்றி தான் எடுப்போம். ஸோ +1. கேன்றது ஒய்க்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ. ஒய்க்கு பக்கத்தில் இங்கே -2 இருக்குது. ஸோ சைனை மாற்றி தான் எடுப்போம். 2. ஸோ 1, 2 அப்படின்னு வந்துருச்சு. 4a இருக்க வேண்டிய இடத்துல இங்கே 8 இருக்குது. அப்போ a உடைய வேல்யூ 2. ஸோ ஃபோக்கஸ் வேல்யூ 2, 0. வேர்டெக்ஸ் இருக்கிறதுனால இதை எடுத்து அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது இங்கே x வேல்யூ 1, இங்கே x வேல்யூ 2 ஆட் பண்ணால் நமக்கு 3 அப்படின்னு வரும். இங்கே y வேல்யூ 2, இங்கே y வேல்யூ 0 ஆட் பண்ணால் 2ன்னு கிடச்சிடும். x is equals to a உடைய வேல்யூ 2, ஸோ -2ன்னு வந்துருச்சு. இங்கே வேர்டெக்ஸில் 2 வேல்யூ இருக்குது. நான் x வேல்யூ எடுத்து தான் ஆட் பண்ணுவேன், ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ 1 இருக்குது, +1 அப்படின்னு போடுறேன். அப்போ x is equal to -1 அப்படின்றது வந்துடும். அடுத்து லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் 4a, a உடைய வேல்யூ 2, அப்போ 4 × 2 will become 8. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக், ஃபைண்ட் த சென்டர், ஃபோக்கே அண்ட் வெர்டிஸ், டைரக்ட்ரிஸ் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நடுவில் ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோனிக் வந்து எலிப்ஸு, நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோனிக் வந்து ஹைப்பர்போலா. இப்போது இந்த கொஷினில் நடுவில் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ நடுவில் எக்ஸ் இருக்கிறதுனால இந்த கோனிக் வந்து ஒரு எலிப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுத்தில் எது பெரிய வேல்யூன்னு பார்க்கணும். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எது பெரிய வேல்யூன்னு பார்க்கணும். ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் எது பாசிட்டிவ் வேல்யூன்னு பார்க்கணும். இது எலிப்ஸ் அப்படின்றதுனால பெரிய வேல்யூ பார்க்குறேன். பெரிய வேல்யூ இங்கே 25. அப்போ a² is equals to 25. சின்ன வேல்யூ வந்து 9. அப்போ b² is equals to 9. இங்கே ஹெச்கேலாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பக்கத்துலேயும் எந்த டேர்மும் இல்லை,
ஒய்க்கு பக்கத்துலேயும் எந்த டேர்மும் இல்லை. அப்போ சென்டரோடைய வேல்யூ நமக்கு 0,0. அடுத்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் எலிப்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய்யோடைய வேல்யூ 0. அப்போது இது 0, +AE, இந்த பக்கம் -AE, 0 அப்படின்னு போட்டாச்சு. ஏன் இங்கே ஒய் ஆக்சிஸ் வேல்யூ 0 போடுறோன்னா, அகைன் இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் எலிப்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ் எலிப்ஸ்னால் ஒய்யோடைய வேல்யூ 0வாக தான் இருக்கும். ரைட் சைடில் +AE, லெஃப்ட் சைடில் -AE. ஆனால் எனக்கு இன்னுமே இந்த கொஷினில் இ வேல்யூ தெரியாது. இ வேல்யூ கண்டுபிடிக்க தான் நமக்கு எலிப்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கே, b² = a², 1 - e². b² வேல்யூ 9, a² வேல்யூ 25, 1 - e² அப்படின்றது வரும். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு e² வேல்யூ 4/5, சாரி e² வேல்யூ வந்து 16/25, e உடைய வேல்யூ 4/5 அப்படின்றது வந்துடும். ஃபோக்கஸ் உடைய வேல்யூ நமக்கு தெரியும் AE. A உடைய வேல்யூ வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. a² 25னா A உடைய வேல்யூ 5. ஸோ A உடைய வேல்யூ 5னு போட்டுருங்க. E உடைய வேல்யூ 4/5, 5 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 4 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ ஃபோக்கஸ் ஃபார்முலா +or -AE, 0, +or AE உடைய வேல்யூ வந்து 4, 0 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. அப்போ x = +or A/E அப்படின்னு போட்டுக்கோங்க. +or A உடைய வேல்யூ வந்து 5 அப்படின்றது தெரியும். E உடைய வேல்யூ வந்து 4/5. ஸோ இந்த 5 மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா +or -25/4 அப்படின்றது வந்துடும். இப்போது இந்த கொஷினில் ஒரு வேளை சென்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி பேரபோலாவை வேர்டெக்ஸ் வச்சு ஆட் பண்ணோமோ அதே மாதிரி இதை சென்டர் வச்சு ஆட் பண்ணணும். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால இது ஒரு எலிப்ஸ் தான். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எது பெரிய வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். இங்கே எது பெரிய வேல்யூ அப்படின்னா 10 தான். அப்போ a² = 10, b² = 3. இந்த பெரிய வேல்யூ y ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிறதுனால இது ஒரு y ஆக்சிஸ் எலிப்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆன் தி y ஆக்சிஸ் x உடைய வேல்யூ 0, ஃபோக்கஸ் உடைய ஃபார்முலா +or -AE. இது ஆன் தி y ஆக்சிஸில் இருக்கிறதுனால டைரக்ட்ரிக்ஸ் உடைய வேல்யூ y = +or A/Eன்னு போட்டாச்சு. இப்போது E எனக்கு இன்னும் தெரியாது. ஸோ ஃபார்முலா b² = a², 1 - e². b² வேல்யூ 3, a² வேல்யூ 10, 1 - e² அப்படின்றத போட்டாச்சு. இதை நம்ம சால்வ் பண்ணி முடித்தோம் அப்படின்னா E உடைய வேல்யூ √7/10 அப்படின்றது வரும். இப்போ ஃபோக்கஸ் உடைய வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, 0, +or AE. அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம், இங்கே எக்ஸுக்கு பக்கத்துலையும் எந்த டேர்மும் இல்லை, ஒய்க்கு பக்கத்துலையும் எந்த டேர்மும் இல்லை. அப்போ சென்டர் வேல்யூ வந்து நமக்கு 0, ஃபோக்கஸ் வேல்யூ நமக்கு 0, +or AE அப்படின்னு இருக்குது. ஸோ 0, +or A உடைய வேல்யூ, a² வேல்யூ வந்து 10னா அப்போ A உடைய வேல்யூ வந்து √10 இன்ட்டு E உடைய வேல்யூ 7/√10. இந்த √10 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 0, +or -√7 அப்படின்றது வந்துடும். அடுத்து நமக்கு டைரக்ட்ரிக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி நம்ம வந்து y = +or A/E அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ y = +or A உடைய வேல்யூ √10 /E உடைய வேல்யூ √7/√10. ஸோ y = +or மேலே √10 போய்டும். √10 × √10 will become 10/√7 அப்படின்றது கிடச்சிரும். இப்போ அடுத்து பாருங்கள், தேர்ட் சம்மில் நடுவில் மைனஸ் இருக்குது. நடுவில் மைனஸ் இருந்தாலே அந்த கோணிக்கு ஒரு ஹைப்பர்போலா வந்துருச்சு அப்படின்னா எது பெரிய வேல்யூன்னு பார்க்கக்கூடாது, எது பாசிட்டிவ் வேல்யூன்னு பார்க்கணும். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ a² வேல்யூ 25, b² வேல்யூ வந்து 144. எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஹைப்பர்போலா. அகெயின் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்யோடைய வேல்யூ 0, ஃபோக்கஸோடைய வேல்யூ +or AE. டைரக்ட்ரிக்ஸ் வந்து x = +or A/E அப்படின்னு கிடச்சிருச்சு. எனக்கு இன்னும் E வேல்யூ தெரியாது. ஹைப்பர்போலா அப்படின்றதுனால b² = a², e² - 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். b² வேல்யூ 144, a² வேல்யூ 25, e² - 1 அப்படின்னு வந்திருக்கு. அகைன் இதை சால்வ்லாம் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணி E = 13/5 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போது இங்கே அகெயின் எக்ஸுக்கு பக்கத்துலேயும் எந்த வேல்யூ இல்லை, ஒய்க்கு பக்கத்துலேயும் எந்த வேல்யூ இல்லை. அப்போ சென்டருடைய வேல்யூ 0, 0. ஃபோக்கஸ் வேல்யூ ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன், +or AE, 0, +or கொஷினில் a² வேல்யூ 25 கொடுத்துருக்காங்க. அப்போ A உடைய வேல்யூ 5 இன்ட்டு E உடைய வேல்யூ 13/5, 0.
5 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு ±13,0 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து டைரக்ட்ரிக்ஸோடைய வேல்யூ x is equals to ±a/e அப்படின்னு இருக்குது. அப்போ x is equals to ± a உடைய வேல்யூ வந்து 5, e உடைய வேல்யூ வந்து 13/5. ஸோ 5 மேலே எடுத்துகிட்டு போனால் ±25/13 அப்படின்னு வரும். இப்போ அடுத்து இந்த கொஷினில் அகெயின் நடுவில் மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோனிக்கு ஒரு ஹைப்பர்போலா வந்துருச்சு அப்படின்னா எது பாசிட்டிவ் வேல்யூவோ அதான் மேஜர் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் தான் இங்கே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ a² is equal to 16, b² is equal to 9. அகெயின் இது ஒரு ஒய் ஆக்சிஸ் ஹைப்பர்போலான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒய் ஆக்சிஸ் ஹைப்பர்போலா மாதிரி வரைஞ்சிருங்க. ஆன் தி ஒய் ஆக்சிஸ் எக்ஸோடைய வேல்யூ 0, ஃபோக்கஸோடைய வேல்யூ ஏஇ. கீழே வந்து 0, -AE அப்படின்னு வரும். ஸோ ஃபோக்கஸோட வேல்யூ 0, ±AE. ஒய் ஆக்சிஸ் ஹைப்பர்போலான்றதுனால y is equal to ±a/e போட்டுக்கலாம். இப்போது இங்கே e வேல்யூ இன்னும் தெரியாது அப்படின்றதுனால b² is equals to a², e² -1 அப்படின்றத போட்டுருங்க. இப்போது b² வந்து 9, a² வந்து 16, e² -1 அப்படின்னு வரும். இதை சால்வ் பண்ணிக்கோங்க. e உடைய வேல்யூ நமக்கு 5/4 அப்படின்னு வரும். இப்போ சென்டர் கொஷினில் பார்த்தா எக்ஸுக்கு பக்கத்துலேயும் அகைன் எந்த டேர்மும் இல்லை, ஒய்க்கு பக்கத்துலேயும் எந்த டேர்மும் இல்லை. ஸோ எந்த டேர்மும் இல்லாதனால சென்டரோடைய வேல்யூ 0, 0. ஃபோக்கஸ் வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0, ±AE. 0, ±A உடைய வேல்யூ வந்து நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. a² வந்து 16னா a உடைய வேல்யூ 4, e உடைய வேல்யூ 5/4. ஸோ 4 கேன்சல் ஆகி ஃபோக்கஸோட வேல்யூ 0, ±5 அப்படின்னு கிடச்சிரும். டைரக்ட்ரிக்ஸ் வந்து y is equal to ±AE, ±a/e, ±a உடைய வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு தெரியும். e உடைய வேல்யூ வந்து நமக்கு 5/4 அப்படின்னு தெரியும், which will become ±16/5. இப்போ அடுத்து 6th sumல prove that the length of the latest rectum of hyperbola is x² -a², y² b² is equal to 1 is 2b²/a. அதாவது லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் நம்ம டிரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றது ஒரு லைன், இட் வில் கனெக்ட் 2 பாயிண்ட்ஸ் அண்ட் இட் வில் பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ் அப்படின்னு தெரியும். ஃபோக்கஸோடைய வேல்யூ ஏஇனா இது ஏஇனா மேலே ஏஇ தான் வரும், கீழே ஏஇ தான் வரும். ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்யோடைய வேல்யூ 0, மேலே என்ன வேல்யூ வரும்னு தெரியாது. ஸோ நான் இதை y1 வச்சுக்கிறேன். கீழே என்ன வேல்யூ வரும்னு தெரியாது, இதை நான் y2 வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா AE, y1, இது எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்த இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக ஏஇன்னு போடுவேன். ஸோ a² e² /a² -y² b² = 1. a² கேன்சல் ஆகிடும். e² +1 இந்த பக்கம் வந்தால் -1 ஆகிடும், ஈக்குவல்ஸ் டு y² b² அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த b² வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும். b² = a² e² -1 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், e² -1 முதல்ல டிவிஷனில் இருக்க b² மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவல்ஸ் டு y1² அப்படின்னு போட்டுக்கிறேன். e² -1 இன்ட்டு b² வேல்யூ என்னது a² e² -1 ஈக்குவல்ஸ் டு y1² அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் e² -1 இன்ட்டு a² e² -1 ஈக்குவல்ஸ் டு y1 அப்படின்னு வரும். ஸோ ரூட் ஆஃப் a² e² -1 ஈக்குவல்ஸ் டு y1 அப்படின்றது வந்துருச்சு. ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், a e² -1 ஈக்குவல்ஸ் டு y1 அப்படின்றது வரும். இந்த e² -1 இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், b² is equal to a² e² -1ன்னு. e² -1 வேல்யூ வேணுன்றதுனால மல்டிப்ளிகேஷன் இருக்க அந்த a² அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ e² -1 நான் b² /a² அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த ஏவும் a² கேன்சல் ஆச்சுன்னா y1 is equals to b² /a அப்படின்னு வரும். y2 கீழே இருக்கிறதுனால அது -b² /a அப்படின்னு வந்துடும்.
இப்போ இது நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஏஇ கமா பி ஸ்கொயர் பை ஏ, ரெண்டாவது பாயிண்ட்டை ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு பண்ண போகிறோம். இதோடைய டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்மில் போட்டோம்னா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இங்கே பார்த்தீங்கன்னா இது x1 இது x2 ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் மொத்தமாக அது 0 ஆகிடும். y2 பார்த்தீங்கன்னா மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ, ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ, திருப்பி மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ தான் வரும். ஸோ அதை ஆட் பண்ணும்போது மைனஸ் 2b ஸ்கொயர் டிவைடட் பை ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஸ்கொயர் போடணும். ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 2b ஸ்கொயர் டிவைடட் பை ஏ அப்படின்றது கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7ல் த அப்சல்யூட் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அட் எனி பாயிண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பாயிண்ட் பியை வந்து இங்கே வச்சுக்கிறேன், ஓகேவா. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோக்கஸை நான் எஸ்ன்னு வச்சுருக்கேன், இன்னொரு ஃபோக்கஸை நான் எஸ் டேஷ்னு வச்சுருக்கேன். அப்போ அவங்க கேட்குறது எஸ்பிக்கும் எஸ் டேஷ் பிக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஏன்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னால் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபோக்கஸ்லேருந்து எனி பாயிண்ட் பின்றான். ஒரு ஃபோக்கஸ் வந்து எஸ்ஸு எனி பாயிண்ட் பியில் கனெக்ட் பண்ணிட்டேன், இன்னொரு ஃபோக்கஸ் வந்து எஸ் டேஷு எனி பாயிண்ட் பியில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட்டை வேர்ட்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறோம். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம்னா இந்த லைன் இருக்குல்லையா, அந்த வேர்ட்டிக்கல் லைன், இந்த வேர்ட்டிக்கல் லைனுக்கும் ஹைப்பர்போலாக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ அந்த வேல்யூ என்னென்னலாம் நமக்கு தெரியாது. ஸோ சென்டர்லேருந்து இந்த வேர்ட்டிக்கல் டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஹைப்பர்போலாக்கு பின்னாடி ஒரு லைன் இப்படி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த லைன் வந்து நமக்கு டைரக்ட்ரிக்ஸோடைய லைன். டைரக்ட்ரிக்ஸோடைய வேல்யூ நமக்கு a/e அப்படின்னு தெரியும். ஸோ சொன்ன மாதிரி எஸ் டேஷ் பி மைனஸ் எஸ்பி டிஃப்ரென்ஸ் கேட்டதுனால சப்ராக்ட் பண்ணுறோம். அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் கேட்டதுனால மாடுலஸ் அப்படின்றத போட்டுக்கிறோம். அவங்க தான் லென்த் ஆஃப் தி ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல்ஸ் டு 2a அப்படின்னு போட்டுடலாம். இப்போது ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி பாயிண்ட் அண்ட் ஃபோக்கஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் பாயிண்ட் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ். அதாவது ஃபோக்கஸ்லேருந்து நான் பியை கனெக்ட் பண்ணிட்டேன், டைரக்ட்ரிக்ஸ்லேருந்தும் நான் பியை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்படி கனெக்ட் பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் எசென்ட்ரிசிட்டி. அதாவது ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அட் அ பாயிண்ட் டிவைடட் பை டைரக்ட்ரிக்ஸோடைய டிஃப்ரென்ஸ் அட் அ பாயிண்ட் வில் பிகம் எசென்ட்ரிசிட்டி. இப்போ டிவிஷனில் இருக்க பிஎம் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். மேலே பிஎம் தான், கீழே ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸில் என்செட்டாக இருக்குது. ஸோ என்செட் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ எஸ்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு இ இன்ட்டு, நமக்கு ஆல்ரெடி தெரியும் சென்டர்லேருந்து ஜெட்டு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு. ஸோ எக்ஸு எனக்கு ஆனால் ஃபுல்லாக வேணாம், எனக்கு என்செட் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த a/e சப்ராக்ட் பண்ணி விட்டுறணும். எக்ஸ் மைனஸ் a/e, இந்த இ எடுத்து உள்ள மல்லே பண்ணோன்னா இஎக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்றது கிடச்சிடும். அதே மாதிரி எப்படி நம்ம எஸ்பி பிஎம்க்கு பண்ணோமோ அதே மாதிரி எஸ் டேஷ் பி பிஎம் டேஷ்க்கும் பண்ண போகிறோம். அதாவது இந்த சைடு இருக்கிற ஃபோக்கஸ்க்கும் இந்த சைடு இருக்கிற டைரக்ட்ரிக்ஸ்க்கும் பண்ண போகிறோம். பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி ஈக்குவல்ஸ் டு ஈன்னு வரும். டிவிஷன் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ எஸ் டேஷ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு இ இன்ட்டு, போன இதை நம்ம மைனஸ் பண்ணோம் இல்லையா, எக்ஸ் மைனஸ் a/eன்னு, இந்த இடத்துல அது ஆட் ஆகும். ஏன்னு பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது அகெயின் இதுவும் டைரக்ட்ரிக்ஸ் தான், a/e தான். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது a/e, இங்கேருந்து இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கிறது எக்ஸு. இப்போ நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகிறேன் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு இந்த a/eவும் எக்ஸையும் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் a/e அப்படின்னு வரும். இதை ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கண்டிஷனில் எக்ஸ் மைனஸ் a/eன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் கண்டிஷனில் எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இ எடுத்து உள்ள மல்லே பண்ணும்போது இஎக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்றது வந்துடும். இப்போது எஸ் டேஷ் பி மைனஸ் எஸ்பி கண்டுபிடிக்க போகிறோம், அதோடைய மாடுலஸும் போட போகிறோம். எஸ் டேஷ் பியோடைய வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், இஎக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் இஎக்ஸ் மைனஸ் ஏ, மைனஸ் எடுத்து உள்ளே போட்டால் மைனஸ் இஎக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்றது வந்துடும். ப்ளஸ் இஎக்ஸும் மைனஸ் இஎக்ஸும் கேன்சல் ஆகி ஏ ப்ளஸ் ஏ வில் பிகம் 2a. 2a அப்படின்றது லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அடுத்து எயித் சம். எயித்து சம்மில் கொஷினில் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடுவில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எலிப்ஸ் தான். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எது பெரிய வேல்யூவோ அதுதான் வந்து மேஜர் ஆக்சிஸ். இங்கே 289 அப்படின்னு இருக்குது, அதான் பெரிய வேல்யூ.
அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 289, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225. இப்போ நல்லா பார்த்தோன்னா பெரிய வேல்யூ ஒய் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்குது. அப்போ இது ஒரு ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸ். எலிப்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஆன் தி ஒய் ஆக்சிஸ் எக்ஸோடைய வேல்யூ 0. ஸோ 0, ± ஏன்னு போட்டாச்சு. டேரக்ட்ரிக்ஸோடைய வேல்யூ y = ± a/e. ஏன் அப்படின்னா இது ஒரு ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸ் அப்படின்றதுனால ஒய் ஆக்சிஸ்லேயே வந்துருச்சு. இப்போது இந்த கொஷினில் சென்டர் இருக்குது. எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது h இஸ் ஈக்குவல்ஸ் டு -3 தான் நம்ம +3ன்னு எடுத்துக்குவோம். ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறது -4 இருந்தால் +4ன்னு எடுத்துப்போம். அப்போ சென்டரோடைய வேல்யூ 3, 4 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இன்னுமே நமக்கு ஈ வேல்யூ இங்கே தெரியாது. எலிப்ஸ் ஈ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு b² = a², e² -1 கிடையாது, 1 - e². இப்போது b² வேல்யூ நமக்கு 225 அப்படின்னு வருது, a² வேல்யூ 289 அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல்ஸ் டு 1 - e². இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு E உடைய வேல்யூ 8/17 அப்படின்னு வரும். ஃபோக்கஸோடைய வேல்யூ 0, ± AE, 0, ± A உடைய வேல்யூ கொஷினில் a² வேல்யூ 289 கொடுத்துருக்காங்க. அப்போ A உடைய வேல்யூ 17 × 8/17. 17 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 0, ± 8 அப்படின்றது வரும். இப்போ இதை அப்படியே விட முடியாது, ஏன்னா கொஷினில் சென்டர் இருக்குது. 3 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 0 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 அப்படின்றது வந்துடும். இந்த 4 எடுத்துகிட்டு போயிட்டு ± 8 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 ± 8 அப்படின்றது வரும். இப்போ இது ரெண்டாக பிரித்தா 3, 4 + 8, 3, 4 - 8, 3, 4 - 8 அப்படின்றது வரும். which will become 3, 12, 3, -4 அப்படின்றது வந்துடும். ஸோ ஃபோக்கஸ் வேல்யூ ரெண்டுமே கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம எடுக்க போகிறது டைரக்ட்ரிக்ஸு. டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு a/e அப்படின்னு வரும். A உடைய வேல்யூ வந்து நமக்கு கொஷினில் 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 17 E உடைய வேல்யூ வந்து 8/17. ஸோ 8/17 அப்படின்னும் போட்டாச்சு. இப்போது இந்த 17 மேலே போச்சு அப்படின்னா 17 × 17 will become 289. ஸோ 289/8 அப்படின்றது வந்துருச்சு. இப்போ இந்த 289/8 எடுத்துகிட்டு போயிட்டு கொஷினில் இருக்கிற அந்த சென்டர் கூட ஆட் பண்ணணும். சென்டருக்கு 2 வேல்யூ இருக்குது, ஒன்று 3, இன்னொன்று 4. நம்ம அதை 4ல் தான் ஆட் பண்ணுவோம், ஏன்னா ஒய் ஆக்சிஸ் அப்படின்றதுனால இதை 4ல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 வேல்யூ வரும், ஒன்று 321/8, இன்னொன்று 257/8. இப்போ கொஷினில் வேர்டெக்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸ் அப்படின்றதுனால எக்ஸ் ஆக்சிஸோடைய வேல்யூ 0, 0, ± a அப்படின்னு போட்டுக்குவேன். ஸோ 0, ± a உடைய வேல்யூ கொஷினில் வந்து நமக்கு 17 அப்படின்னு இருக்குது. ஸோ 0, ± 17. இது அப்படியே விடாமல் சென்டர் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 ஆகிடும். 3, k உடைய வேல்யூ வந்து 4. ஸோ 4 ± 17 அப்படின்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா ரெண்டாக பிரியும். ஸோ 3, 4 + 17 will become 21. 4 - 17 will become 13. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷினில் நடுவில் ப்ளஸ் வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வச்சு வந்துட்டாலே அது எலிப்ஸ் தான். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எது பெரிய வேல்யூவோ அதான் A உடைய வேல்யூ. ஸோ பெரிய வேல்யூ இங்கே 100. அப்போ a² = 100, b² = 64. இங்கே பெரிய வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிறதுனால இது எக்ஸ் ஆக்சிஸ் எலிப்ஸாக போட்டு ஃபோக்கஸ் வேல்யூ ± AE, 0ன்னு போட்டேன், ஏன்னா ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்யோடைய வேல்யூ 0. டைரக்ட்ரிக்ஸ் வந்து ± a/eன்னு போட்டேன். வேர்டெக்ஸ் வேல்யூ ± a, 0. இப்போ A உடைய வேல்யூ வந்து நமக்கு இருக்குது, B உடைய வேல்யூ நமக்கு இருக்குது, இன்னும் E உடைய வேல்யூ தெரியாது. ஸோ b² = a², 1 - e². இந்த ஃபார்முலாவில் b² வேல்யூ 64, a² வேல்யூ 100, 1 - e² அப்படின்னு போட்டுருங்க. E உடைய வேல்யூ நமக்கு 3/5 அப்படின்றது வந்துடும். இப்போது கொஷினில் ஃபோக்கஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும், ± AE, 0, ± A உடைய வேல்யூ வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a² வந்து 100னா A உடைய வேல்யூ 10 இன்ட்டு E உடைய வேல்யூ வந்து நமக்கு 3/5 அப்படின்னு இருக்குது. ஸோ 3/5, 0ன்னு போட்டுக்கலாம். 5ம் 10ம் கேன்சல் ஆச்சுன்னா 2 ஆகிடும். ஸோ இட் வில் பிகம் ± 6, 0. கொஷினில் சென்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க.
ஹெச்சோடைய வேல்யூ வந்து -1, கேவுடைய வேல்யூ வந்து +2. ஸோ -1,2ன்றது தான் சென்ட்ரு. இப்போ இந்த சென்டர் எடுத்து இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா -1 ± 6, 2 + 0 அப்படின்றது வரும். இப்போ இதை ரெண்டாக பிரித்தா நமக்கு 2 ஃபோக்கஸ் வேல்யூ கிடைக்கும். ஒன்று 5,2, இன்னொன்று -7,2. அதாவது +6க்கு ஒரு வேல்யூ வருது, -6க்கு ஒரு வேல்யூ வருது. அடுத்து நம்ம டைரக்ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். x = ± a/e. ± a உடைய வேல்யூ நமக்கு கொஷின்லேயே இருக்குது 10. e உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 3/5, which will become ±50/3. சென்டர் இருக்கிறதுனால இதை h கூட ஆட் பண்ணணும். ஏன் h கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது x ஆக்சிஸ் அப்படின்றதுனால x வேல்யூவில் தான் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்கே -1 அப்படின்னு போட்டுக்குவேன். இதுக்கும் அகைன் 2 வேல்யூ வரும். அதாவது +50/3க்கு ஒரு வேல்யூ, -50/3க்கு ஒரு வேல்யூ, which is 47/3. இன்னொன்று -53/3. அடுத்து வேர்டெக்ஸ்ன்றது ±a, 0 ± a உடைய வேல்யூ 10. ஸோ 10,0 அப்படின்னு போட்டாச்சு. சென்டர் வேல்யூ நமக்கு தெரியும். சென்டர் வேல்யூ வந்து கொஷினில் இருக்குது -1,2. இதை எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹெச்சோடைய வேல்யூ -1 ± 10, கே உடைய வேல்யூ வந்து கொஷினில் வந்து 2 அப்படின்னு இருக்குது. ஸோ 2 + 0 will become 2. இப்போது இது ரெண்டாக பிரியும். ஸோ +10க்கு ஒரு வேல்யூ, -10க்கு ஒரு வேல்யூ. ஸோ ரெண்டாக போட்டோம் அப்படின்னா ஒன்று 9,2, இன்னொன்று -11,2 அப்படின்றது கிடச்சிரும். இப்போ அடுத்த கொஷின் நடுவில் மைனஸ் இருக்குது. நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோணிக்கு ஒரு ஹைப்பர்போலா. ஸோ இங்கே பெரிய வேல்யூ பார்க்கக்கூடாது, எது பாசிட்டிவ் வேல்யூன்னு பார்க்கணும். பாசிட்டிவ் வேல்யூ வந்து இங்கே 225, அதாவது எக்ஸோடைய வேல்யூ. எனக்கு a² அப்போது a² வேல்யூ 225 அப்படின்னு வரும். b² வேல்யூ வந்து 64 அப்படின்றது கிடைக்குது. இன்னுமே வந்து ஈயோடைய வேல்யூ தெரியாது அப்படின்றதுனால b² = a², e² - 1 அப்படின்னு போட்டுருவேன். ஸோ b² வேல்யூ 64, e² வேல்யூ 225, e² - 1 அப்படின்றது வரும். இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஈயோடைய வேல்யூ 17,15 அப்படின்றது வருது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஹைப்பர்போலா. ஏன்னா பாசிட்டிவ் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதுனால y-உடைய வேல்யூ 0. ஸோ ஃபோக்கஸ் ஃபார்முலா ± a, 0. டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா x = ± a/e. வேர்டெக்ஸ் உடைய வேல்யூ ± a, 0. இப்போ ஃபோக்கஸ் உடைய ஃபார்முலா ± a² வேல்யூ 25னா a உடைய வேல்யூ 15 இன்டூ e உடைய வேல்யூ 17,15, 0 அப்படின்னு போட்டாச்சு. 15 நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ± 17,0. கொஷினில் சென்டர் வேல்யூ இருக்குது. ஹெச்சோடைய வேல்யூ -3, கேவோடைய வேல்யூ 4. இப்போ -3,4. அகைன் இது எப்படி எடுக்கிறேன்னா +3 இருக்கும்போது -3ன்னு எடுக்கணும், -4 இருக்கும்போது +4ன்னு எடுக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அங்கே ஆட் பண்ணும்போது ± 17, இது கூட +3 போட்டுக்கணும், இந்த 0 கூட 4 போட்டுக்கணும். அப்போ என்ன ஆகும், ரெண்டாக பிரியும். ஒன்று 3 + 17,4, இன்னொன்று 3 - 17,4. ஸோ ரெண்டாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்று 20,4, இன்னொன்று 14,4 அப்படின்றது வரும். இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து நம்ம இங்கே பார்க்க போகிறது டைரக்ட்ரிக்ஸு. டைரக்ட்ரிக்ஸோடைய வேல்யூ x = ± a/e அப்படின்னு வரும். x = ± a உடைய வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. a உடைய வேல்யூ கொஷினில் 15, e உடைய வேல்யூ 17/15. இந்த 15 மேலே போச்சு அப்படின்னா ± 25/225/17 அப்படின்னு வருது. இப்போது இந்த எக்ஸ் வேல்யூ கூட நம்ம ஹெச்சோடைய வேல்யூ சேர்த்தோம் அப்படின்னா -3 அப்படின்றத போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸோடைய வேல்யூ -276/17 ஒரு வேல்யூ வரும். இன்னொன்று 174/17 அப்படின்னு இன்னொரு வேல்யூ வரும். இப்போ அடுத்து இந்த இடத்துல -3 போடணும். ஸோ -3 போட்டுக்கோங்க, -3. ஓகே. ஸோ -3 போட்டோம் அப்படின்னா இது -20 ஆகிடும். ஸோ -20,0. இப்போ அடுத்து வேர்டெக்ஸோடைய வேல்யூ ± a, 0 ± a உடைய வேல்யூ கொஷினில் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ± 15,0. இப்போ இது கூட அதே மாதிரி நம்ம இந்த சென்டர் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணணும். -3 ± 15, 0 + 4 வந்து will become 4. இது ரெண்டாக பிரிஞ்சிச்சுன்னா -3 + 15 எனக்கு 12 ஆகிடும். ஸோ 12,4. -3 - 15 வந்து -18 ஆகிடும். ஸோ -18,4. இப்போ அடுத்து
நடுவில் மைனஸ் இருக்குது, நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா அப்படின்னா எது பாசிட்டிவ் வேல்யூவோ அதான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ a square is equal to 25, b square is equal to 16. ஹெச்சோடைய வேல்யூன்றது எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது, எக்ஸுக்கு பக்கத்தில் +1 இருக்குது. அப்போ நான் -1 போட்டுக்கிறேன். k is equal to 2 அப்படின்னு போட்டுக்கிறேன், ஏன்னா -2 இருக்குது. அப்போ சென்டர் வேல்யூ நமக்கு -1,2 அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே இ வேல்யூ தெரியாது அப்படின்றதுனால நம்ம ஃபார்முலா எடுக்க போகிறோம். ஃபார்முலா வந்து b square ஈக்குவல்ஸ் டு a square e square -1. b square வேல்யூ 16, a square வேல்யூ 25, e square -1 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே டேரெக்டாகவே நான் போட்டுடுறேன். e உடைய வேல்யூ √41/5. இந்த கொஷினில் பாசிட்டிவாக y ஆக்சிஸ் இருக்கிறதுனால இது ஒரு y ஆக்சிஸ் ஹைப்பர்போலான்னு போட்டாச்சு. ஆன் தி y ஆக்சிஸ் எக்ஸோடைய வேல்யூ 0. ஸோ 0, ± ae, y உடைய வேல்யூ ± a/e, வேர்டெக்ஸ் உடைய வேல்யூ 0, ± a. ஸோ நான் இங்கே 0, ± a. a உடைய வேல்யூ வந்து 5. ஸோ 5 இன்ட்டு e உடைய வேல்யூ √41/5. 5 கேன்சல் ஆகிடும். ஸோ 0, ±√41 அப்படின்னு கிடச்சிரும். இது கூட நம்ம சென்டர் வேல்யூ ஆட் பண்ணோம். சென்டர் வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா -1, 2 ஆட் பண்ணும்போது -1, 2 ±√41 அப்படின்னு வரும். இது ரெண்டாக பிடிச்சா 2 +√41, இன்னொன்று 2 -√41 வரும். y is equal to ± a/e, ± a உடைய வேல்யூ வந்து கொஷினில் 5 அப்படின்னு இருக்குது. e உடைய வேல்யூ வந்து கொஷினில் √41/5. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா y உடைய வேல்யூ ±25/√41. இப்போ இந்த y கூட நம்மக்கிட்ட ரெண்டு வேல்யூ இருக்குது, ஒன்று -1, இன்னொன்று 2. எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 தான் ஆட் பண்ணணும், ஏன்னா இது y ஆக்சிஸ் ஹைப்பர்போலா அப்படின்றதுனால. ஸோ இது ரெண்டாக பிரியும். ஒன்று +25/√41 +2, இன்னொன்று -25/√41 +2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்து வேர்டெக்ஸ் வந்து 0, ± a. ஸோ 0, ±5 அப்படின்றது வந்துடும். இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டர் கூட ஆட் பண்ணுவோம். சென்டர் வேல்யூ -1, 2. ஸோ போடும்போது -1, 2 ±5 அப்படின்னு போட்டுக்கணும். இது ரெண்டாவுடையும் ஒன்று -1, 2 + 5 வந்து 7, இன்னொன்று -1, 2 - 5 வந்து -3. இப்போ நெக்ஸ்ட் சம் நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது 18x² - 144x அப்படின்னு இருக்குது. ஸோ 18x² - 144x அப்படின்னு போட்டுக்கோங்க. 12y² பக்கத்தில் 48y அப்படின்றத போட்டுக்கோங்க. +120 = 0. இங்கே எக்ஸை நான் தனியாக கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணணும், ஒய்யை தனியாக கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு முன்னாடி x² பக்கத்துலையும் எந்த டேர்மும் இருக்கக்கூடாது, y² பக்கத்துலையும் எந்த டேர்மும் இருக்கக்கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக 18 வெளியே எடுத்துடுறேன். ஸோ 18 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x² - 8x அப்படின்னு வரும். இங்கேருந்து 12 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா y² + 4y அப்படின்னு வந்துடும். +120 = 0. இப்போ வந்து 18 அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் டேர்மை தனியாக கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா x² பாதி எக்ஸு -8 பாதி 4 த ஹோல் ஸ்கொயர். உள்ளே என்ன சைன் இருந்தாலுமே வெளியே மைனஸ் வந்துடும். 4² வந்து 16 +12. அதே மாதிரி y டேர்மை தனியாக கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணோன்னா y² பாதி y +4 பாதி 2 த ஹோல் ஸ்கொயர். உள்ளே என்ன சைன் இருந்தாலுமே வெளியே மைனஸ் வந்துடும். 2² வந்து 4 +120 = 0. இப்போ 18 எடுத்து உள்ளே அமிச்சோம் அப்படின்னா 18 x - 4 த ஹோல் ஸ்கொயர். 18 × 16 வந்து 288 அப்படின்னு வருது. இந்த 12 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 12 × y + 2 த ஹோல் ஸ்கொயர் -48 +120 = 0. இந்த மூணு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா -216 வருது. ஸோ -216 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +216 அப்படின்றது கிடச்சிரும். ஸோ +216 அப்படின்னு போட்டுருங்க. ஈக்குவேஷன் ஃபுல்லாக இப்போ /216. ஏன் /216 போடணும் அப்படின்னா எலிப்ஸாக இருந்தாலும் சரி ஹைப்பர்போலாவாக இருந்தாலும் சரி = 1 தான் வரும். ஸோ = 216 வரதுனால ஈக்குவேஷன் ஃபுல்லாக /216. ஸோ /216 /216 /216. 8 216 கேன்சல் ஆச்சுன்னா 12, 12 216 கேன்சல் ஆச்சுன்னா 18. அப்போது x - 4 த ஹோல் ஸ்கொயர் /12 + y + 2 த ஹோல் ஸ்கொயர் /18 = 1.
நடுவில் ப்ளஸ் வந்துருச்சு. ஸோ நடுவில் ப்ளஸ் வந்துருச்சு அப்படின்றதுனால இது ஒரு எலிப்ஸு. எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எது பெரிய வேல்யூவோ அதான் மேஜர் ஆக்சிஸு. இங்கே 18 தான் பெரிய வேல்யூ. அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 18, a இஸ் ஈக்குவல்ஸ் டு √18, b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 12, b இஸ் ஈக்குவல்ஸ் டு √12. இப்போது இந்த 18 அப்படின்றது தான் பெரிய வேல்யூ அப்படின்றதுனால இங்கே கொஷினில் ஒய்க்கு கீழே தான் இந்த 18 இருக்குது. அப்போ இது ஒரு ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸாக இருக்கும்போது ஆன் தி ஒய் ஆக்சிஸ் எக்ஸோடைய வேல்யூ 0. அப்போ ஃபோக்கஸோடைய வேல்யூ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ அப்படின்னு வந்துடும். இது ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸ் அப்படின்றதுனால டைரக்ட் எக்ஸ் வேல்யூ y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e அப்படின்னு வந்துடும். அகெயின் இது ஒய் ஆக்சிஸ் எலிப்ஸ் அப்படின்றதுனால வேர்டெக்ஸோடைய வேல்யூ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் a அப்படின்னு கிடச்சிரும். கொஸ்டினில் சென்டர் வேல்யூ இருக்குது. ஹெச்சோடைய வேல்யூ +4, கேவுடைய வேல்யூ -2. ஸோ 4, -2 அப்படின்றது என்னுடைய சென்டருடைய வேல்யூ. இப்போ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவுடைய வேல்யூ √18. இன்னுமே நமக்கு ஈவுடைய வேல்யூ தெரியாது. ஸோ ஈவுடைய வேல்யூ தெரியாதுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர். ஹைப்பர்போலாவாக எலிப்ஸ் ஆகுது, இது எலிப்ஸு. அப்போ நமக்கு என்ன வரும்? 1 மைனஸ் e ஸ்கொயர். b ஸ்கொயர் வேல்யூ 12, a ஸ்கொயர் வேல்யூ நமக்கு 18, 1 மைனஸ் e ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ ஈவுடைய வேல்யூ 1/√3 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ ஈவுடைய வேல்யூ 1/√3 அப்படின்னு போட்டேன். 3யும் 8யும் கேன்சல் ஆச்சுன்னா 6. ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் √6 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இதை அப்படியே விடக்கூடாது, ஏன்னா இங்கே சென்டர் வேல்யூ இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2ஆக பிரியும். 4 + 0 வந்து 4 தான். -2 + √6 ஒரு வேல்யூ, 4, -2 -√6 ஒரு வேல்யூ. ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால இது 2ஆக பிரியுது. அடுத்து டைரக்ட் எக்ஸ். டைரக்ட் எக்ஸோடைய வேல்யூ y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. y இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a உடைய வேல்யூ √18, e உடைய வேல்யூ 1/√3. ஸோ இதை மேலே எடுத்துகிட்டு போனால் y இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 3 மேலே போயிடுச்சு, √3 மேலே போயிடுச்சு அப்படின்னா √18 × √3 அப்படின்னு வரும். ஸோ y இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √18 நான் பர்பஸ்ஃபுல்லாக 3√2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3√6 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த y வேல்யூ கூட நான் -2 சேர்ப்பேன். ஏன் அப்படின்னா இந்த டைரக்ட்ரிக்ஸ் வந்து y ஆக்சிஸில் இருக்குது, y வேல்யூ மட்டும்தான் சேர்க்கணும். ஸோ y-உடைய வேல்யூ வந்து நமக்கு -2 இருக்குது. ஸோ y இஸ் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3√6. ப்ளஸுக்கு ஒரு வேல்யூ வரும், மைனஸ்க்கு ஒரு வேல்யூ வரும். அடுத்து வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸோடைய வேல்யூ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் a, 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் a உடைய வேல்யூ வந்து கொஷினில் √18 அப்படின்னு இருக்குது. ஆப்வியஸாக √18 உடைய வேல்யூ வந்து நான் 3√2 அப்படின்னு மாற்றிக்குவேன். ஸோ இது கூட அகெயின் சென்டர் வேல்யூ சேர்த்தோம் அப்படின்னா 4, -2 + 3√2 ஒரு வேல்யூ, 4, -2 -3√2ன்றது வேல்யூ. ஏன் 2ஆக பிரிக்கிறேன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால இது 2ஆக பிரிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் அகெயின் அதே மாதிரி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தான் வருது. ஸோ 9x² - 36x ஒன்றா வச்சுக்கிறேன், -y² - 6y ஒன்றா வச்சுக்கிறேன், +18 = 0. இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 1 செகண்ட் இங்கே x² கிடையாது, வெறுமே x மட்டும்தான். ஸோ x² கிடையாது, ரைட். ஸோ இங்கே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த x² முன்னாடி எந்த டேர்மும் இருக்கக்கூடாது. ஸோ 9 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன், x² - 4x. இங்கேருந்து காமனாக மைனஸை வெளியே எடுத்துடுறேன், y² + 6y +18 = 0. இப்போ அந்த 9 அப்படியே வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது x² பாதி x -2 த ஹோல் ஸ்கொயர். உள்ளே என்ன சைடு இருந்தாலுமே வெளியே மைனஸ் தான். 2² வந்து 4 ஆகிடும், மைனஸ் இருக்கட்டும். y² பாதி y, 6 பாதி 2 த ஹோல் ஸ்கொயர். உள்ளே என்ன சைடு இருந்தாலுமே வெளியே மைனஸ் வரும். 3² வந்து 9 +18 = 0. இப்போ 9 எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 × x - 2 த ஹோல் ஸ்கொயர் -36. மைனஸ் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா y + 3 த ஹோல் ஸ்கொயர் +9 +18 = 0. இப்போ இந்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது -9. ஸோ -9 அந்த பக்கம் போச்சுன்னா +9 ஆகிடும். +9 போட்டேன். எலிப்ஸாக இருந்தாலும் ஹைப்பர்போலாவாக இருந்தாலும் = 1 தான் வரும். அப்போ ஈக்குவேஷன் ஃபுல்லாக / 9 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 9, 9 and 9. 9, 9 கேன்சல் ஆகி x - 2 த ஹோல் ஸ்கொயர் / 1 -y + 3 த ஹோல் ஸ்கொயர் / 9 = 1.
நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால இது ஒரு ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலாவை பொறுத்த வரைக்கும் எது பெரிய வேல்யூன்னு பார்க்கக்கூடாது, எது பாசிட்டிவ் வேல்யூன்னு பார்க்கணும். இங்கே பாசிட்டிவ் வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ, அப்போ ஏ ஸ்கொயருடைய வேல்யூ 9, ஏ ஸ்கொயர் வேல்யூ 1, பி ஸ்கொயர் வேல்யூ 9. எது பாசிட்டிவ் வேல்யூவோ அதான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ 1, பி ஸ்கொயர் வேல்யூ 9 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போது இதில் இன்னும் இ ஸ்கொயர் வேல்யூ தெரியாது அப்படின்றதுனால பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். பி ஸ்கொயர் வேல்யூ 9, ஏ ஸ்கொயர் வேல்யூ 1, இ ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ ஈவோட வேல்யூ நமக்கு √10 அப்படின்னு கிடைக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஹைப்பர்போலா அப்படின்றதுனால ஒய் ஆக்சிஸோடைய வேல்யூ நமக்கு 0. அப்போ ஃபோக்கஸோடைய வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. வேர்டெக்ஸ் அகெயின் இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0 அப்படின்னு வந்துடும். இப்போ ஃபோக்கஸோடைய வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0 தானே. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ உடைய வேல்யூ வந்து 1, இ உடைய வேல்யூ √10, 0. கொஷினில் நமக்கு சென்டர் இருக்குது. ஹெச்சோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 இருக்கா, அப்போ அது +2 ஆகிடும். கே உடைய வேல்யூ +3 இருக்கா, அப்போ -3 ஆகிடும். அப்போ 2, -3 அப்படின்னு இருக்குது. இதை எடுத்து இங்கே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √10, -3 அப்படின்னு வருது. இது ரெண்டாக பிரித்தா 2 ப்ளஸ் √10 ஒரு வேல்யூ, 2 மைனஸ் √10 ஒரு வேல்யூன்னு வரும். அடுத்து டைரக்ட்ரிக்ஸோடைய வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ உடைய வேல்யூ வந்து √10, இ உடைய வேல்யூ கொஷினில் இருக்குது, இ உடைய வேல்யூ √10 தான். 1 செகண்ட், ஏ உடைய வேல்யூ √10 கிடையாது, ஏ உடைய வேல்யூ 1, ஏ உடைய வேல்யூ 1, இ உடைய வேல்யூ √10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√10 அப்படின்னு கிடச்சிருச்சு. கொஷினில் சென்டர் இருக்குது 2, -3ன்னு சொல்லிட்டு நான் 2 தான் ஆட் பண்ணுவேன், ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√10 அப்படின்னு வந்துடும். அடுத்து வேர்டெக்ஸ் வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. ஆல்ரெடி ஏ உடைய வேல்யூ 1 அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, 0. இதை வந்து நான் எது கூட ஆட் பண்ணுவேன் அப்படின்னா சென்டர் கூட ஆட் பண்ணுவேன். சென்டர் வந்து 2, எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ 2, ஸோ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஒய் ஆக்சிஸ் வந்து 3, ஒய் ஆக்சிஸ் வந்து -3, ஸோ -3 அப்படின்னு போட்டாச்சு. இது ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா 2 + 1 ஒரு வேல்யூ ஆகிடும். அப்போ 3, -3 ஒரு வேல்யூ, 2 - 1 ஒரு வேல்யூ ஆகிடும். ஸோ 1, -3 இன்னொரு வேல்யூ. இப்போது இந்த 5.2ல் இருக்கிற எல்லா சம்மையும் நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தாலே வந்து உங்களுக்கு 5.2ல் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மோரோவர் எல்லா சம்முமே வந்து சிமிலராக தான் இருந்திருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.